ஹாய் கைஸ், வணக்கம். நமக்கு ஒருத்தவங்க தவறானவங்கன்னு தெரியுது. அதை நம்ம சொல்கிறோம். சொன்னால் யார்கிட்ட போய் சொல்கிறோன்றது முக்கியம். நம்ம சொல்கிறவங்க அவங்களையே வீடு வச்சவங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட போய் சொன்னோம்னா தப்பை நம்ம மேலே திருப்பிடுவாங்க. அதனால் தப்பானவங்க அவங்களா திருந்தினா தான் உண்டு. நம்ம சொல்லி யாரும் திருந்த போகிறதில்ல. நம்ம குடும்பம் நம்ம அதில் பாதிக்கணும்னும் போது நம்ம ஒரு நியாயம் கேட்குறதுக்கு போய் சொல்லலான்னு போனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க அப்படி இல்லை, நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்கன்னு. காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் ஒருத்தவங்களை போய் நமக்கு கண்ணில் பார்த்து அந்த உண்மை அந்த நம்ம இந்த மாதிரி இருக்காங்க நம்ம போய் சொல்கிறோம், தப்புங்க, அவங்கள இருக்க விடாதீங்க, அவங்கள காலி பண்ணிடுங்கன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதை ஏற்றுக்கலைன்னா அதுக்கு அவங்க உடந்தன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் ஏற்றுக்கலைன்னா நம்ம காப்பாற்றிக்கணுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்ம குடும்பத்தை பாதிக்க விடாமல் காப்பாற்றுவாங்க. நமக்கே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லவங்க இல்லைன்னும் போது நம்ம ஏன் அவங்களுக்காக பேசணும்? அதுக்காக தவறானவங்க தெரிஞ்சால் கூட நீங்கள் எதுவும் சொல்லவே வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. கெட்டவங்க வாழ்ந்ததா சரித்திரமும் இல்லை, நல்லவங்க அழிஞ்சதா சரித்திரமும் இல்லை. கண்டிப்பாக நேர்மைக்கும் உண்மைக்கும் பலன் இருக்குது. யாரையுமே பற்றி சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளை அப்படி திருப்பி சொல்லிடுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப அனுபவப்பட்டேங்க.